இந்தியா, பாகிஸ்தானோட போர் பதற்றம் காரணமா மூடப்பட்டிருந்த அட்டாரி வாகா எல்லையில நிறுத்தப்பட்டு இருந்த கொடியிறக்க நிகழ்வு 12 நாட்களுக்கு பிறகு மீண்டும் தொடங்கியிருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி இருந்தது போல இல்லாம வாயில்கள் இனி மூடப்பட்டே தான் இருக்கும். கொடியிறக்க நிகழ்வுகளை பங்கேற்கும் இந்திய வீரர்கள் பாகிஸ்தான் வீரர்களுக்கு ஹேண்ட்ஷேக் பண்ண மாட்டாங்க. ஜம்மு காஷ்மீரோட பகல்காம்ல பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற பயங்கரவாதிகள் நடத்தின தாக்குதல்ல 26 அப்பாவி சுற்றுலா பயணிகள் பரிதாபமா உயிரிழந்தாங்க. பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தான் மீது இந்தியா பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்தது. பாகிஸ்தான் உடனான வர்த்தக உறவுகளை முற்றிலுமா துண்டிச்சது. மிக முக்கியமா பாகிஸ்தானோட செய்து கொண்ட சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை இந்தியா முழுவதுமா ரத்து செஞ்சது. பாகிஸ்தான் மக்களோட வாழ்வாதாரமே சிந்து நதியை நம்பியுள்ள நிலையில இந்தியாவோட இந்த அதிரடி நடவடிக்கையால பாகிஸ்தான் பயங்கரமா அதிர்ச்சி அடைந்தது. மேலும் பாகிஸ்தானியர்களுக்கான விசா முற்றிலுமா ரத்து செய்யப்பட்டது. இந்தியா பாகிஸ்தான் பதற்றம் காரணமாகவே பஞ்சாப் அமிர்தசரஸ்ல உள்ள அட்டாரி வாகா எல்லை கடந்த 8ஆம் தேதி இழுத்து மூடப்பட்டது. அட்டாரி வாகா எல்லையில நாள்தோறும் மாலையில நடைபெறும் கொடியிறக்க நிகழ்வும் தற்காலிகமா நிறுத்தப்பட்டது. பாகிஸ்தானோட தாக்குதலுக்கு பதிலடியா இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற பெயர்ல பாகிஸ்தான்ல உள்ள பயங்கரவாதிகளை அழிச்சாங்க. பயங்கரவாதிகளுக்கு ஆதரவா பாகிஸ்தான் படையினர் இந்தியா மீது நூற்றுக்கணக்கான ட்ரோன் தாக்குதல் நடத்தின நிலையில இந்தியா அதனை தடுத்து நிறுத்தி அழிச்சதோட மட்டும் இல்லாம அந்த நாட்டு விமானப்படை தளத்துல மீதும் தாக்குதல் நடத்தி பலமான அடி கொடுத்தது அப்படின்னே தான் சொல்லணும். போர் நிறுத்தம் ஏற்பட்டு தற்போது எல்லையில்லா அமைதி திரும்பிய நிலையில 12 நாட்களுக்கு பிறகு மீண்டும் அட்டாரி வாகா எல்லை கொடியிறக்க நிகழ்வு நடைபெறுது. ஆனாலும் கொடியிறக்கும் நிகழ்வின் போது பாகிஸ்தான் படை வீரர்களுடன் இந்திய வீரர்கள் கைகுலுக்க மாட்டாங்க அப்படின்னும் எல்லை கதவு திறக்கவே படாது அப்படின்னும் அதிகாரிகள் திட்டவட்டமா தெரிவிச்சிருக்காங்க. கொடியிறக்க நிகழ்வை காண பொதுமக்களுக்கு அனுமதி வழங்கப்படும் அப்படின்னும் தகவல் வெளியாகி இருக்கு. கடந்த 1959வது வருஷம் முதல் அட்டாரி வாகா எல்லையில நடைபெற்று வரும் இந்த வரலாற்று சிறப்புமிக்க கொடியிறக்க நிகழ்வுல இரு நாட்டு எல்லை கதவுகளும் திறக்கப்பட்டு இந்திய எல்லை பாதுகாப்பு படை வீரரும் பாகிஸ்தான் ராணுவ வீரரும் கைகுலுக்குவாங்க. ஆனா பாகிஸ்தான் பயங்கரவாதத்தை தொடர்ந்து ஆதரிச்சுக்கிட்டே வர்றதுனால இனிமே பாகிஸ்தான் வீரர்களோட இந்திய ராணுவ வீரர்கள் யாரும் கைகுலுக்க தயாராவே இல்ல. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா பாகிஸ்தானை இனிமே இந்தியா ஒரு பொருட்டாவை மதிக்காது அப்படிங்கிறது தான் உண்மை.